விரைவில் முடித்தால் நலமாக இருக்கும் என்று கூறி தம்பி இளங்கோ அவர்கள் பேசுவார் அழைக்கிறேன். இளங்கோ அவர்கள் அவருடைய தந்தையார் குரல்மணி வன்னிய பெருமாள் அவர்கள் மிக சிறந்த அறிஞர். நம்முடைய திருக்குறள் ஆய்வு இயக்கத்திற்கு பல்வேறு தடவை வந்திருக்கிறார்கள். வரை வந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மைதான். மிக அருமையான கருத்துக்களை தான் சொல்லக்கூடிய பல்வேறு அத்தனைக்கு படித்தவரும் இல்லை, இருந்தாலும் கூட அத்தனை சங்கிலிக்க பாடங்களையும் திருக்குறளையும் வாயிலிருந்து வந்துட்டே அறிவு ஒழிகின்ற ஒரு ஆன்மீக அந்த ஐயா அவர்கள் நம்முடைய கூட்டத்திற்கு வந்து மிக சிறந்த கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அடுத்து அந்த பொறுப்பு ஏற்பதற்காக தம்பி இளங்கோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடைசி பொருளை ஆய்வு செய்வார் அன்போடு வேண்டுகிறேன். சபையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அரங்கு எனக்கு புதிதல்ல என்பதனை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு முன்னால் கேசவ சுப்பையா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதே அரங்கில்தான், இன்னும் சொல்வதாக இருந்தால் 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் இந்த அரங்கில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இடைப்பட்ட காலங்களில் சூழலின் காரணமாக கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை வந்ததை ஒழிய கலந்து கொள்ளக்கூடாது என்ற உணர்வு அல்ல. எனக்கு இப்போது இங்கு சமீபத்தில் அண்ணாவை ஒரு விடயமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில், நீ 1060வது குறளை பற்றி நீ பேசுகிறாயா என்ற இடத்திலே கேட்டார். அண்ணாவுக்கு எனக்கும் சற்றொப்ப 50 ஆண்டு கால உறவு. தொழிற்சங்க ரீதியாக எனக்கு ரொம்பவும் உதவி இருக்கிறார் அவர் துறை சார்ந்த அளவிலே. அதை ஒரு கட்டளையாகவே தான் நான் எடுத்தேன். நான் வருகிறேன், செய்கிறேன் என்று சொன்னேன். அப்போது அண்ணா அவர்கள், உன்னுடைய பெயரை நான் அதில் குறிப்பிடுகிறேன். அப்ப தமிழரசும் நானும் வருகிறோம் என்று அண்ணாவிடத்திலே நான் சொன்னேன். ஒப்புதலும் தந்தார்கள். எனக்கு இன்று தந்திருக்க குரல், இறப்பான் வெகுயாமை வேண்டும், நிறைப்பிடும் தானே சாலும் கரி. இந்த அரங்கில் இவ்வளவு நேரம் பேசியதற்கு சற்று முரண்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதற்காக வேண்டி இதற்கு முன்னாலே கருத்தினை ஒப்பித்தவர்களுக்கு முரண்பாக பேசுகிறேன், நான் முரண்பட்டவன் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது. இந்த அரங்கிலே அப்படி வந்த காலங்களும் உண்டு. ஒரு பேராசிரியர் அவர் ஒரு கருத்தை சொல்ல, அந்த கருத்துக்கு நாங்கள் ஒரு கருத்தை சொல்ல, ஐயா கேசவ சுப்பையா அவர்கள் தலையிட்டு பொதுப்படையாக 3 பேர் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், ஏற்புடையது என்று சொன்னார். அந்த அரங்குடைய அனுபவத்துக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். இறப்ப என்ற சொல்லுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள் அல்ல என்னுடைய எண்ணம். இது என்னுடைய தனிப்பட்ட எண்ணமாக நான் இருக்கிறேன். உணவுக்காக வேண்டி, பசிக்காக வேண்டி, அடுத்தவரிடத்திலே உணவுக்காக வேண்டி கையேந்தி நிற்பதுதான் இறப்பு என்ற பொருளோடு நாம் நின்று விட்டோமேயானால், வடக்கர்கள் ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து நகர்ப்புறங்களிலே யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அப்போ வள்ளுவனுடைய அந்த வாக்கு பொய்யாகி விடுகிறது அல்லவா? வடக்கர்கள் ஒருவருடைய உத்தரவால் இது பொய்யாகி விடுகிறது அல்லவா? வள்ளுவனுடைய வாக்கு பொய்யாகுமா? பொய்யாகலாமா? அந்த கோணத்தில் நான் அணுகுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அண்ணா எனக்கு ரொம்ப குறுகிய காலம் தந்துட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு இதை சொல்லிடுறேன். இஸ்ரேல் எவ்வளவு பெரிய சின்ன நாடு, அதை சுற்றி 7 நாடுகள் இந்த இஸ்ரேலை தாக்குகிறது. அது தாக்கு பிடிச்சு வெற்றி பெறுகிறது. அங்கே ஒரு இறப்பு இருக்கிறது. ஆயுதம் எனக்கு தாய் என்று கேட்கிறார் அல்லவா? தன்னிடத்திலே இல்லாதது. இந்த இறப்புக்கே நான் பொருள் சொல்லுகிறேன்.
எதற்காக வேண்டி ஒரு இடத்துல பிச்சை என்ற வார்த்தையே சரியல்ல. பிச்சை என்பது ஒரே ஒருவர் சொல்லி இருக்கிறார், சாலமன் பாப்பையா மட்டும்தான் அதை பிச்சை என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரேல்காரன் வந்து அமெரிக்காவிட்ட அவன் எனக்கு ஒரு பொருளை இல்லாத பொருளை தாழ்ந்து கேட்கிறான், அது ஆயுதமாக அவன் பயன்படுத்துறான். அதே நேரத்துல உங்களுடைய கணக்குப்படியே உணவை ஒருவன் தானமாக பெறுகிறான் என்று வைத்துக் கொள்ளாமல் கூட அவனுக்கு எது பற்றாக்குறையாக இருக்கிறது? உணவு அவனுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. அவனுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அடுத்தவரிடத்தில் இவன் கையை ஏந்துகிறான். அப்போ இந்த உணவுக்காக வேண்டிதான் கையை ஏந்துவது இறப்பு என்று நீ சொன்னால், இறப்பு என்று சொன்னால் பிச்சை எடுப்பது மட்டும்தான் என்று சொன்னால் வள்ளுவமே பொய்யாகிவிடும். வள்ளுவன் அந்த நோக்கத்தோடு சொல்லவே இல்லை. யாருக்கு எது தேவையோ, தன்னிடத்தில் எது இல்லையோ, தன்னிடத்தில் இல்லாததை யாரிடத்தில் இருக்கிறதோ அதை கேட்டு பெறுவது, அந்த நேரத்தில் நீ சினம் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இவருடைய கருப்பொருள் என்ன? அவர் கருப்பொருள் என்னவாக கொண்டு வருகிறார்? நீ சினம் கொள்ளாதே. நீ சினம் கொள்ளாமல் இருப்பதற்கு நீ எதை சாட்சியாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போது உன்னிடத்தில் இல்லாமல் நிறைந்திருக்கிறது அல்லவா? தன்னுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளாத ஒரு சூழல் உனக்கு வந்திருக்கிறது அல்லவா? அதுபோல ஒரு சூழல் நீ யாரிடத்திலேயே வேண்டும் என்று கேட்டு போகிறாயோ அவருக்கு உருவாகலாம் அல்லவா? அதை நீ மனதிலே வைத்துக் கொள். மனதிலே வைத்துக் கொண்டு நீ கோபப்படாதே. இதைத்தான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொல்வதை போன்று இந்த இறப்பு என்பது அது உணவுக்காக வேண்டி அடுத்தவரிடத்திலே கையேந்து என்ற ஒரு சொல்லோடு, அந்த பொருளோடு நிச்சயமாக வள்ளுவர் சொல்லி இருக்க மாட்டார். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? யாருக்கு எந்த ஒரு பொருள் தேவையோ அந்த பொருள் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலேயே நீ கேட்டு பெறுவது, எடுத்துக்கொள்வதல்ல. எடுத்துக்கொள்வது என்பதற்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. அண்ணா எனக்கு நேரம் கொடுக்கல, அதையும் நான் சொல்லி இருப்பேன். மனு தர்ம சொல்லி இருக்கு, எடுத்துக்கோ, எவன் உழைச்சிட்டு போட்டோம், வீட்டுல இருந்து எடுத்துட்டு போ, நீ கேட்காத. அதை சொல்லல வள்ளுவர். நீ உனக்கு எது தேவையாது யாரிடத்தில் இருக்கிறது அவன்கிட்ட நீ கேட்கக்கூடிய நேரத்தில் இனி சினம் கொள்ளாதே. நீ சினம் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி நீ எதுனா சினம் கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணி வேண்டும் அல்லவா? அந்த காரணியை நீ எதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீ இப்போது இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாயே, அது போன்ற ஒரு நிலை அவனுக்கும் இருக்கும் அல்லவா? அதனால் நீ என்ன பண்ண வேண்டும்? சினம் கொள்ளாதே, கோபப்படாதே, வெகுளாமை வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் சற்று திசை திரும்பி விட்டது. இப்ப நான் இந்த அரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் எதுவென்று சொன்னால், எதுவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், அதை முழுமையாக விளக்குவதற்குரிய கால அவகாசம் நிச்சயமாக அண்ணாவால் கொடுக்க இயலாது. சாலும் கரி, இந்த சாலும் கரிக்கு ஒரு தனியாக ஒரு அகப்பொருள் இருக்கிறது. அந்த அகப்பொருள் என்ன? சொற்கள் எல்லாம் பொருள் படைத்தனவே. ஒத்துவேளா? ஆமா. அப்படி வரக்கூடிய நேரத்துல இந்த வள்ளுவர் எதற்காக வேண்டி கரி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார், சாலும் என்ற ஒரு பொருளை எதற்காக வேண்டி பயன்படுத்தினார், அதனுடைய கருப்பொருள் எங்கே இருக்கிறது என்பது போன்ற விளக்கத்தை தான் இங்க கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் அந்த விளக்கத்திற்கு முன்னால் வேற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்ததால் காலத்தினுடைய அருமையினை கருதி இன்னும் ஒரு காலம் வரக்கூடிய நேரத்தில் இந்த பொருளுக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். அதனுடைய கருப்பொருள், வள்ளுவர் ஏன் அந்த பொருளை எடுத்துக்கொண்டார் என்பதற்கு நிகழ்காலத்திலேயே அந்த சொல் இப்போதும் உலாவி கொண்டு இருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மை. அதற்கு எது காரணியாக இருந்தது என்று சொன்னால், பண்டைய காலத்து மக்களுடைய வாழ்வியல் காரணியாக இருந்தது என்பதை வரும் காலங்களிலே விளக்கி சொல்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.